வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா பீட்ரூட் அல்வா. வாங்க இந்த பீட்ரூட்டை வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த பீட்ரூட் அல்வா. இப்போ ஒரு குக்கரை எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் 1/4 கிலோ பீட்ரூட்டை திருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இப்போ திருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை குக்கரில் எதுக்காக நான் வேக வைக்கிறேன்னா, ஒவ்வொரு பீட்ரூட்டு சாஃப்டாக இருக்கும், ஒவ்வொரு பீட்ரூட் நறுக்குன்னு இருக்கும். அதுக்காக தான் இதை குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 5 சிம்மில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த பீட்ரூட் பச்சை வாசனை போய் நல்லா வெந்திருக்கோங்க, சாஃப்டாக இருக்கணும். இப்போ மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்து அப்புறமா பார்க்கலாம். இப்போ விசில் இறங்கிருச்சு, எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க, பச்சை வாசமும் இல்லை இந்த பீட்ரூட்டில். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இதை நம்ம தண்ணியே ஊற்றல, பால் ஊற்றி தான் இதில் வேக வச்சுருக்கேன். அந்த பாலும் ஓரளவுக்கு சுண்டிருச்சுங்க. இப்போ நம்ம இதை தாளிப்பு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். இதில் வீட்டில் காய்ச்சின நெய், சுத்தமான நெய்யுங்க. இந்த நெய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ மஞ்சள் கலராக இருக்குன்னு, அவ்வளோ அருமையாக இருக்கும். வீட்டில் செஞ்சது நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே எல்லாம் செஞ்சு சாப்பிட முயற்சி பண்ணலாங்க. இப்போ நான் கொஞ்சமாக முந்திரி, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன், வெள்ளரி விதை எடுத்திருக்கேங்க. இதை வெள்ளரி விதை வெடிக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த முந்திரி நல்லா உப்பி வந்த பிறகு அதே மாதிரி முந்திரியும் கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம இறக்கிடலாங்க. இது வந்துருச்சுங்க. இப்போ இறக்கிட்டு இப்போ அதே நான்ஸ்டிக் பாத்திரத்துலையே நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பரப்பி விடுங்க. நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இது கோவாங்க, வீட்லேயே செஞ்ச கோவா, சர்க்கரை போடாத கோவாங்க. இது 150 கிராம் கோவா நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோவா இல்லைன்னா நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். பீட்ரூட்டை இது மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். எப்பயுமே நம்ம பொரியலாக செஞ்சு பார்ப்போம், சாப்பிடுவோம், சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி இதை அல்வாவாக செஞ்சு சாப்பிடுங்க, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த அல்வாவுக்கு இது போதும். அதாவது ஒவ்வொரு பீட்ரூட் இனிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு. இப்போ நான் எனக்கு 150 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சாப்பிடவும் முடியாது, அளவாக இருந்தால் திகட்டாமல் இருக்கும் சாப்பிட. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இப்போ கோவா, பீட்ரூட்டு, சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. வேகட்டும், அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இது நல்லா கிண்டி கொடுங்க, பக்கத்துலேயே இருந்து கிண்டிகிட்டே இருங்க, சிம்மில் வச்சு செய்யுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். இப்போ மோஸ்ட்லி எல்லா தண்ணியும் வற்றிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
நெய் நான் ஊற்றின நெய் அளவாக இருக்குங்க. ரொம்ப நெய் ஊற்றி சாப்பிட வேண்டாம். இந்த நெய்யை நான் ஊற்றின நெய் 50 கிராம் நெய் அளவாக இருக்குங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதில் இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு காமுடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாங்க. அதில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஊற்றினா போதும். இதை ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி 1 செகண்ட் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இறக்கிடலாம். இந்த எலுமிச்சம்பழம் அந்த சர்க்கரை நம்ம முறியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இதை சேர்க்குறேன். புளிப்பாலாம் இருக்காதுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அந்த கடாயிலேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ ரெடி. ஆறினோன்னா சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பீட்ரூட்டை இது மாதிரி ஒருக்கா நீங்கள் செஞ்சு பாருங்கள். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபிங்க இந்த பீட்ரூட் அல்வா. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸுக்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.